கடவுள் அவமானப்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? பெலிஸ்திய கடவுள் தாகோன் பரிசுத்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஏன் 2 முறை முகம் குப்புற விழுந்து அவமானப்பட்டது? பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்றாங்க. அவங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி அதை தங்களின் தாகோன் சிலையின் பக்கத்துல ஒரு வெற்றி சின்னமாக வைத்தாங்க. இஸ்ரவேலின் தேவனை தோற்கடித்து விட்டதாக அவங்க நினைச்சாங்க. ஆனா மறுநாள் காலை சூரியன் உதித்த போது அவங்க கண்ட காட்சி அவங்கள நடுங்க வைத்தது. தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால தரையில முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அதை பார்த்த அந்த பூசாரிகளோட குழப்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிலநடுக்கமா இருக்குமோ, யாராவது செய்த கேலியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு திரும்பியும் அதை நிமிர்த்தி வைத்தாங்க. ஆனா 2ஆம் நாள் காலையில இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. தாகோன் வெறும் கீழே மட்டும் விழுந்து கிடக்கல, அதோட தலை துண்டிக்கப்பட்டிருந்தது. அவனோட தலையும் கைகளும் வெட்டப்பட்டு வாசற்படியில கிடந்துச்சு. தேவன் எதிரியின் வீட்டிலேயே தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த நகரத்துல பரவிய பீதிய உங்களால இப்ப உணர முடியும்னு நினைக்கிறேன். திடீர்னு மக்களுக்கு கொடிய வியாதி, உடம்பு ஃபுல்லா கட்டிகள் வர ஆரம்பிச்சிச்சு. வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறிச்சு. பெலிஸ்தியர்கள் அந்த பரிசுத்த நெருப்பை தங்களுக்குள்ள வைத்திருக்க முடியாது அப்படிங்கறத அப்ப உணர்ந்தாங்க. நம்பிக்கை இழந்த அவங்க உடன்படிக்கை பெட்டிய புதிய வண்டியில ஏற்றி குட்டி போட்ட 2 பசுக்களை கொண்டு இழுக்க செய்தாங்க. ஓட்டுநர் இல்ல, வழிகாட்டி இல்ல, அதோட கன்றுகளை விரிந்து செல்லக்கூடாது என்ற இயற்கை உணர்வையும் மீறி அந்த பசுக்கள் கதறிக்கொண்டே இஸ்ரவேலை நோக்கி போனது. இது ஒரு விஷயத்தை நமக்கு நிரூபிக்குது. சர்வ வல்லவரை உங்களால சிறைப்படுத்த முடியாது. எதிரியின் ஆலயத்திலும் அவரே ராஜாதி ராஜா. இன்றைக்கு உங்களை எதிர்க்கும் ஒவ்வொரு சிலையையும் பீடத்தையும் அந்தகார சக்தியையும் தேவன் அவமானப்படுத்துவாரு. உயிருள்ள தேவன் எழுந்திருக்கும் போது அது எல்லாமே முகம் குப்புற விழும். நம்ம பிரச்சனையின் நடுவிலும் ஏசப்பா அமைதியாக செயல்படுவாரு. தைரியமா இருங்க.